அப்புறம் அவருக்கு பேசுவார். என் மூதாதையர்களை விட, என் முன்னோர்களை விட நான் அறிவாளி. என்னை விட என் இளைஞர்கள் அறிவாளி. தன் தலைமுறையை அறிவாளி என்று கொண்டாடிய தமிழ்நாட்டினுடைய புவியியல் வெப்பத்தையே மாற்றி காட்டிய பெரியாரையும், கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும், இழப்பதற்கு எதுவுமே இல்லை நம் கைகளில் உள்ள விலங்குகளை தவிர, பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன கார்ல் மார்க்ஸ் அவர்களையும், ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் வாழ்வதை விட, ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் வாழ்வதை விட, பேசி முடிச்சுட்டு பின்னாடி போய் மொபைல்லாம் நோண்டக்கூடாது. நாங்க எப்படி கதறி இருக்கோம், இந்த பையன் இந்த அடி அடிக்கிறாரேப்பா. ராகுல் காந்தி நடைபயணம் போனார் இல்லையா, அதை பார்த்து நம்ம ஊர்ல ஒரு ஆடு போச்சு. ஏங்க ஆடு நடக்க கூடாதா? தமிழ்நாட்டில் என்ன தடையா வச்சிருக்கோம்? ஆடு நடந்துருச்சு. ஆனா அந்த ஆட்டுக்கு தெரியாது, நீ 1000 கிலோமீட்டர் நடந்தாலும் 2024 நீ பிரியாணி தாண்டி என்பது ஆடுக்கு தெரியாது. பாவம், அது என்ன பண்ண? நம்ம ஊருக்காரங்க ரொம்ப குசும் பிடிச்சவங்க, அது தென் மாவட்டத்தில் அதுக்குன்னே செஞ்சு விட்டுருப்பாங்க கூட பலரை. அதுல திருநெல்வேலியில இருந்து மதுரைக்கு போற ரூட்ல ஒரு 1/2 மணி நேரம் நடந்திருப்பாரு போல இருக்கு நம்ம அண்ணாத்த. என்ன 1/2 மணி நேரம்ன்றீங்களா? 1/2 மணி நேரமே அதிகமா நடக்கிறாராம். அவர் என்ன ராகுல் காந்தியா? 1500 கிலோமீட்டருக்கு மேல இந்தியா முழுவதும் சாமானியர்களுக்காக நடக்கிறதுக்கு நம்ம ஆட்டுக்குட்டி அது நடந்து போயிட்டு இருந்திருக்கு. சும்மா இருக்க மாட்டாப்புல ஒருத்தர் போய் ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசு என்ன தெரியுமா? ஆடுக்கே ஆட்டுக்குட்டியே பரிசா கொடுத்திருக்காங்க. இது கலாய்க்கிறாங்களா இல்ல உண்மையிலே பரிசா கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியல. அப்புறம் நம்ம ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்போம் போல இருக்கு, பிஜேபியில இருக்க நம்ம ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளவு நொந்திருக்குன்றத நான் அவர் பக்கத்துல நின்று யோசிச்சு பாக்குறேன். சரி, அது ஒரு பக்கம். அப்படின்னா அண்ணாமலையை சிதைக்கிறதுக்கு அலிமல் புகாரி எல்லாம் தேவையே படாது, அவங்களே அனுப்பிச்சிருக்கு. 9 ஆண்டுகால மோடி அவருடைய ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அப்படியே கூட்டம் போட்டு சொல்றதுக்கு அண்ணன் அண்ணாமலை தலைமையில கரூர்லயா ஈரோட்ல ஒரு கூட்டம் நடக்குது. அலை கடல்னா மக்கள் திரள்றாங்க வழக்கம் போல. அப்புறம் 10 நிமிஷம் வச்சு சேர காலி பண்ணிடுவாங்க, அது வேற. இந்த அலைகடல் என திரண்ட கூட்டத்துல மேடையில மட்டும் ஒரு எப்படி 20-30 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த 9 ஆண்டு கால வளர்ச்சியை, வெற்றியை, மக்களுக்கு செஞ்ச செயல்களை சொல்ல வந்த அண்ணாமலை கூட இருந்த 9 பேர் போனையும் பர்சையும் ஆட்டை போட்டாங்க. 9 ஆண்டு காலத்தை பத்தி பேச வந்தவன் 9 பேர் பர்ச பிடிக்கிட்டு போயிட்டான். அவன் அப்படியே போகல. மைக்ல ஒருத்தர் சொல்ற, மேடையில் இருக்கவங்க இறங்கக்கூடாது, அப்படியே உட்காரு, எல்லாரும் பையன் செக் பண்ணாம அனுப்ப மாட்டேன். அவன் ஆருத்ரா கோல்டு மேட்டர்லாம் கேட்டிருப்பான் போல இருக்கு. நம்ம அண்ணன் தான் நைஸா எடுத்து பைக்குள்ள வச்சுக்கிட்டாரோ அப்படின்னு யோசிச்சான் போல இருக்கு. ஆனா அந்த திருடன் ஒரு மாதிரியான திருடன் போல இருக்கு. அண்ணாமலை பின்னாடியே டிராவல் பண்றாருங்க. போன வாரம் நடைபயணத்துல போய் ஒரு பெருசுடைய பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க. அவர் யாருன்னா நம்ம ரஜினி இருக்காருல்ல, அந்த பெருசு கூட தெரிஞ்சு 100 பெருசு. ஆட்டுக்குட்டியினுடைய நடைபயணத்துல ஏராளமான அட்டூழியங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஐயா 56 இன்ச் மோடி இருக்காரு இல்லையா, போற இடத்துல புடனிலே அடிக்கிறாங்க. அவரு நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கிறாரு. ஆப்பிரிக்காவுக்கு போனா மக்கள் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அங்க ஏழை நாடு, அந்த மக்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்பிட்டு போய் இறங்கியிருக்காரு. நேத்து ஐயாவை வச்சு செஞ்சுட்டாங்க. மோடி என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? இறங்கின உடனே அந்த பேய் வடிவத்தை பிசாசு மாதிரி, சாத்தான் மாதிரி பல்லெல்லாம் போட்டு மோடி படத்தை போட்டு வச்சு செஞ்சிருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள். நீ இந்தியாவில் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கொன்றொழிக்கிற அரக்கன், நீ ஒரு நவீன ஹிட்லர்,
அடிச்சு உட்கார வச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு சுவாரஸ்யமான சங்கதி சொல்றேன். ஐயா மோடிஜி போன பிளைட்ல இருந்து அவர் இறங்கவே இல்லை. மோடிஜி போன பிளைட்ல இருந்து இறங்க மறுக்கிறாரு. ஏன் தெரியுமா? வரவேற்க போன 2 பேரும் மந்திரிங்களாம், பிரதமர் போய் வரவேற்கலையா. அதனால அவர் வர வரைக்கும் நான் உள்ளுக்கையே உட்கார்ந்து இருப்பேன். அந்த ஒரு பத்திரிகைக்காரன் கீழே கிழிக்கிறான். அப்புறம் துணை பிரதமர் போய் உட்கார்ந்து அவரை கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. போற இடத்தெல்லாம் பெருமையை தானே தேடி கேட்டு பிச்சை எடுக்க கூடாது. பெருமையும் நமக்கு கிடைக்கிற பேரும் நமக்கு கிடைக்கிற மரியாதையும் மக்கள் மன்றத்தில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதற்கு மக்கள் தானா கொடுக்கணும். ஆனா நம்ம ஜி அதையும் போய் கெஞ்சி கூத்தாடி அங்க வாங்கி இருக்கிறார். இல்ல எனக்கு என்னன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர வளர தமிழ்நாட்டுக்குள்ள சாதிய அழுத்தமும் சாதிய இழிவும் சாதிய அடக்குமுறையும் இன்னும் கூடிட்டே போகுது. நான்கு நேரில் ஒரு சின்ன குழந்தை பையன் வெறும் 12ஆம் படிக்கிறான், பச்சை பிள்ளை. அவன் இன்னொரு சின்ன பையனை வெட்டுறான். கடைசியில பார்த்தா பொன்னார் கூட கையை பிடிச்சு நிக்கிறான். அந்த பையன் வெட்டின பையன் பொன் ராதாகிருஷ்ணன் என்கிற முன்னாள் பிஜேபி அமைச்சருடைய கையை பிடிச்சு நிக்கிறான். அவங்க அப்பா பிஜேபியில நம்ம தமிழ் தேக்க காலத்துல உறுப்பினர். அப்பதான் மிஸ்டு கால் கொடுத்திருப்பாரு போல இருக்கு, கொடுத்து சேர்த்துட்டாங்க போல இருக்கு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு வளருது அப்படின்னா அது பெரிய அளவுல தமிழகத்தை காலி பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்கின்றத மனசுல வச்சுக்கணும் தோழர்கள். இன்னொரு விஷயம் இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற ஜீனோசைட் வாட்ச் என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் அவர் எங்கெல்லாம் இன அழிப்பு நடக்க போகுது கண்டுபிடித்து சொல்லுவார். கிரேரி டான்சன் என்கிற அந்த ப்ரொஃபசர் ஒரு பேராசிரியர் 8 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறார். அந்த கடிதத்தில் என்ன சொன்னாரு? அமெரிக்க அதிபர் அவர்களே, இந்திய பிரதமரோடு பேசுங்கள், இந்திய பிரதமரோடு பேசி உரையாடலை தொடங்குங்க. ஏனென்றால் இந்தியாவில் இன அழிப்பு நடக்க போகிறது. இன அழிப்பு என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் கும்பலா வந்து நம்மளை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஒரு இன அழிப்பு நடக்க போகிறது. அந்த இன அழிப்பு நடக்க போகிற கடைசி கட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்று அவர் சொன்னார். இன்னைக்கு மணிப்பூர்ல அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க தென் மாநிலங்கள்ல வட மாநிலங்கள் முழுவதும் மிகப்பெரிய அளவுல வன்முறை அங்கே கட்டவிழ்த்து விட்டப்பட்டு. ஆனா காவிகள் என்ன பண்றாங்க? இதெல்லாம் எடுத்து கட்டுகிறாம, இதெல்லாம் எடுத்து பார்க்காம காவிகள் தெளிவா சந்திராயன் 3 பத்தி பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சந்திராயன் 3 அசம்பிள் பண்ணி செஞ்சது யார் தெரியுமா? அதெல்லாம் எங்க பார்த்தோம்? வெரி சிம்பிள். செஞ்சதே மோடி தான். சந்திராயனை செஞ்சதே மோடி தாங்க. நீங்க Facebookல போய் பார்த்தீங்கன்னா அதான் போடுறோம், மோடிக்கு வாழ்த்துக்கள். ட்விட்டர்ல போனா மோடிக்கு வாழ்த்துக்கள். எனக்கு என்ன தெரியுங்களா? சந்திராயனை மோடி தான் செஞ்சாருனே என் பையன் கூப்பிட்டாமா, ரஃபேல் விமானம் வாங்கும் போது டயர் கடையில எலுமிச்சம்பழம் வச்சீங்க தானே அவங்க. இவங்க எப்படிமா அங்க வரைக்கும் போய் அனுப்புவான்? காரி துப்புறாங்க இந்தியாவில் இருக்கிற பகுத்தறிவு இளைஞர்கள். உங்களுக்கு தெரியுமா? நாடாளுமன்றத்துக்கு நம்ம ஐயா போக மாட்டாரு. இந்த காங்கிரஸ் ஆட்களும் இந்தியா கூட்டணியும் ஒரு வேலை பார்த்தாங்க. நம்ம ஊர்ல எலி பிடிக்கிறதுக்கு ஒரு உத்தியை கையாளுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? எலி பிடிக்கிறது கூண்டு வைக்கிறது இல்லைங்க, வயல்ல எலி பிடிக்கிறாங்க புகை போட்டு வர வைப்பாங்க. அது மாதிரி நாடாளுமன்றத்திற்கு வரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்த மோடிய புகை போட்டு வர வச்சது இந்தியா கூட்டணி வந்தாரு. கடைசிலாம் தெரியுது ஏன்டா அப்படி மோடி அவர்கள் இந்தியா கூட்டணியை பார்த்து பயப்படுறாருன்னா, அவர் இந்தியா கூட்டணியை பார்த்து பயப்பலையா, ராகுல் காந்தியை பார்த்து பயப்பலையா, வாஸ்த பார்த்து பயந்தாராம். என்னையா வாஸ்துனா, நாடாளுமன்ற கட்டடம் சரியா கட்டலையா. அதுல என்ன ஆயிப்போச்சா, கட்டடத்துக்குள்ள போனடையில இருந்து புறம்போக்கு பிரச்சனையா வருதான். அதுல ட்ரெயின் அடிபடுதான், இங்க மணிப்பூர் எரியுதான். அதனால நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள நாங்க போக மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு நம்ம ஐயா. இதுல தெளிவா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திரைப்படங்களுக்கு
தேசிய அளவுல விருது கொடுத்திருக்காங்க. அதுல கூட யாருக்கு கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஜெய்பீமுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஜெய்பீம் கொடுக்கல. காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று மக்களை துண்டாடக்கூடிய ஒரு படத்துக்கு கொடுத்திருக்காங்க. அது மக்களை ஒற்றுமைப்படுத்துகிற படம் என்கிற வரிசையில். எவ்வளவு அவமானகரமான நிகழ்வு, எவ்வளவு கேவலமா இருக்கு. இந்த நாட்டில் இருட்டடிப்பு செய்து கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு. நேத்து அர்ஜுன் சம்பத் என்ன பேசுறாரு மேடையில? அர்ஜுன் சம்பத் என்ன பேசுறாரு? இந்தியாவுக்காக விடுதலைக்காக போராடியவர்கள் நம்மதான் அப்படின்றாரு. நம்மதானா? நம்மதான் பூலித்தேவன், கட்டபொம்மை, வாவு சிதம்பரனார் நம்மதான் போராடணும். அப்புறம் தான் ஒரு வீடியோ போட்டேன். யார் செஞ்சாலும் உங்க அக்கவுண்ட்ல தூக்கி போட்டுக்காதீங்க, இதெல்லாம் எங்கள் மூதாதையர் செய்தது. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வாவு சிதம்பரனாரினுடைய கப்பலை விடுவதற்கான பொருளாதார பற்றாக்குறை அவருக்கு இருக்கிற போது முகமது பக்கீர் என்கிற நம்முடைய மூதாதையர் தான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. 2 லட்சம் மாத்திரம். இஸ்லாமியர்களுக்கு அடையாளம் இருக்கக்கூடாது, வருகிற தலைமுறைக்கு இஸ்லாமியர்களுடைய போராட்ட வரலாறை மறைக்கிறோம். இப்ப சமீபத்தில் நடந்துச்சு இல்லையா, நம்ம கர்நாடகத்துல உள்ள தேர்தல் நடந்தது இல்லையா, மக்கள் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அங்க புதுசா திப்பு சுல்தானுக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்கிட்டான். அதுல என்ன தெரியுமா அவன் சொல்றான்? உரி கொண்டா நஞ்சே கொண்டா என்கிற 2 இளைஞர்கள் தான் திப்பு சுல்தானை கொண்டாங்களாம். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். திப்பு சுல்தானை கொண்டது வெள்ளையர்கள். வெள்ளையனோடு போராடி இந்த மண்ணுக்காக தன் உயிரை கொடுத்து தன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் சிறையில் விட்டுட்டு போனவர் திப்பு சுல்தான். நான் சொல்றேன், உரி கொண்டா நஞ்சை கொண்டாதான் கொண்டவங்க. அவங்களாம் ஒக்கலியர் சமூகம் என்று ஒரு சாதியை சேர்ந்தவர்கள், ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். உண்மையான வரலாறு என்ன தெரியுங்களா? ஒக்கலிக்க சமூகம், விவசாய குடிகள். அவர்கள் திப்பு சுல்தானை கொண்டாடக்கூடிய மக்கள். ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா? திப்பு சுல்தானுடைய நில சீர்திருத்தத்தால் தனக்கேடு கொஞ்சம் நிலத்தை பெற்று தனக்கேடு தன்மானமான வாழ்க்கை பெற்றவர்கள் அங்க இருக்கிற ஒக்கலிய சமூகத்தினர். இன்னும் சொல்லவா, திப்பு சுல்தான் போர்க்களத்தில் இறந்த போது திப்பு சுல்தானின் தளபதிகளோடு கொரில்லா போரை வெள்ளையனுக்கு எதிராக நடத்தியவர்கள் ஒக்கலிகர். இவன நடத்திருந்திருக்கின்றான். ஒக்கலிகள் திப்பு சுல்தானை கொண்டாடுகிறார்கள் என்று தெரிஞ்ச பிறகு ஒக்கலிகர் சமூகத்தில் இருக்கிறதா திப்பு சுல்தானை கொண்டாடலாம். ஏன்னா அவரை இந்த விரோதி என்று சொல்ல வருகிறார். நீங்க ராமேஸ்வரம் இருக்குல்ல, ராமேஸ்வரத்துல நம்ம ஐயா 56 இன்ச் போடு நிக்க போறதா முதல்ல கிளப்பி விட்டாங்க. நம்ம ஆட்டுக்குட்டி கூட நடைபயணத்தை அங்க இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா காரணம் என்னன்னா, ஐயா மோடி அங்க நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாம். தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட்டாருன்னா தென்னிந்தியாக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைப்புல இந்த கருத்தை பரப்பி விட்டாங்க. ஆனால் அமித்ஷா வந்து நின்று பேசுறாரு. கிரவுண்ட்ல 5 பேர் கூட கிடையாது. கிரவுண்ட்ல 5 பேர் கூட கிடையாது. அமித்ஷா நினைச்சாரு இது புண்ணிய பூமி, இது மதங்களுக்கு மரியாதை கொடுக்கிற பூமி அப்படின்னு நினைச்சாரு. ஆனா மக்கள் அமித்ஷாவை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்தான். நான் சொல்றேன், ராமேஸ்வரம் புண்ணிய பூமி தான். கடவுள் நம்பிக்கை இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் அது புண்ணிய பூமி தான். லிங்கத்தை திருட போறாரு. மக்கள் எல்லாம் பதட்டமா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மணியாட்டின பூசாரி எல்லாம் இடம் தெரியாம ஓடி ஒளியறதா வேலை. ஏன்னா அவங்களுக்கு நேரடியா சண்டை போட வராது. நம்ம அண்ணாமலை மாதிரி ஆட்டுக்குட்டியை நேர்ந்து விட்டு அவன் அடிவாங்க விட்டுட்டு இவன் பின்னாடி உட்கார்ந்து பதவியில இருப்பான். அதுதான் யதார்த்தமான அரசியல் வச்சுக்கோங்களேன். அங்கேயும் மரகதலிங்கத்தை காப்பாற்றாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த சமயத்துல ஒரு 4 பேர் வர்றாங்க. 4 பேர் மீனவர்கள். மரகதலிங்கத்தை எடுத்து ஒரு சாக்கு பையில சுருட்டிக்கிட்டு தோல்ல வச்சுட்டு போட்ல கொண்டு போய் வச்சு அவன் எங்க போற கடலுக்குள்ள போயிட்டான். இதுக்கு இடையில இங்க கஜினி வந்து கோயிலுக்குள்ள போய் பாக்குறாரு. பெரிய செல்வங்கள் நகையெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. மரகதலிங்கம் கிடைக்கல. மறுநாள் கோயிலுக்குள்ள மக்கள் எல்லாம் கவலையோட நிக்கிறாங்க. படையெடுத்து வந்த கஜினி கோயில் மரகதலிங்கத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. இது எவ்வளவு பெரிய பழமையான லிங்கம் தெரியுமா என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த 4 மீனவர்களும் மரகதலிங்கத்தை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிற ராமேஸ்வரத்தினுடைய ஈஸ்வரன் கோயிலுக்குள்ள வர்றாங்க. வந்து அந்த மரகதலிங்கத்தை பிரிச்சு அங்க கொடுத்த உடனே மக்கள் ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அந்த மரகதலிங்கத்தை
கொண்டு வந்து கொடுத்தவர்கள் 4 பேரும் இஸ்லாமியர்கள், அவர்கள் மீனவர்கள் என்பது வரலாறு. எங்க மண்ணில் வந்து நீங்க ஒரு வடையை சுட முடியாது, ஒரு வடையை சுட முடியாது. நீங்க ஆன ஆரம்பிச்சாலே நம்ம ஆளுங்க இவங்களை முடிச்சு விடுறதுக்கான வேலைகள்ல இறங்கி செய்வாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, காந்திக்கு மலை வளைய வைக்கிறான், கோட்சேக்கும் மலை வளைய வைக்கிறான், நம்ம ஐயா கர்ம வீரர் காமராஜர் விழாவை கொண்டாடுறான். இங்க ரொம்ப கவனமோடு இவங்க அணுகணும். தமிழ்நாட்டில் மட்டும் 17 விதமான RSS உட்கிளைகள் வளர்ந்திருக்கு. 17 தமிழ்நாட்டில் மட்டும். ஒரு சங்கம் இருக்கு தெரியுங்களா, கோவையில தெய்வீக தமிழ்ச்சங்கம். என்னடா தெய்வீக தமிழ்ச்சங்கம்? தமிழ்ச்சங்கம் தெரியும். தெய்வீக தமிழ்ச்சங்கம் என்னன்னா 1 கோடி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கிறான். 1 கோடி. அந்த 1 கோடி நோட்டீஸ்லயும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணியிருக்க. புரிஞ்சுக்கோங்க, எந்த வடிவத்திலையும் வருவான், எந்த வடிவத்திலையும் வருவான். வருகிறவன் RSS என்பதற்கு அவன் பொய்யும் பொருட்டுமே சாட்சியா இருக்கும். கவனமா அவனை ஹேண்டில் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா தெருவில் இருக்கிற தலைவர்கள் சொந்த கொண்டாடிட்டு இருக்கிறான். நான் தெளிவாவே சொல்றேன், காந்தியை ஏன் கொண்டான்? நேற்று பேசுறாரு அர்ஜுன் சம்பத். இந்தியாவை பிரித்தவர் முகமது அலி ஜின்னா. எங்களுடைய பரந்த பாரதத்தை அவர் பிரித்துட்டார். கொஞ்சமாவது கூச்சல்ல? இந்த காவி கும்பலுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தா உங்கள் போராட்ட வரலாறு எங்க முன்னாடி எடுத்து காட்டு. எங்க வரலாறு பெருசு, எங்க வரலாறு பெருசு. இந்த நாட்டை முகமது அலி ஜின்னா பிரிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா அர்ஜுன் சம்பத் 35 வரை, 1935 வரை முகமது அலி ஜின்னா வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? ஒன்றுபட்ட நாடு, ஒன்றுபட்ட இந்தியா, அதிலே எங்களுக்கு சுயாட்சி, மாநில சுயாட்சி. இதுதான் அவர் முன்வைக்கிறாரு. 1020களிலேயே இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு என்று சொன்னது ஜனசங்கம். RSS உடைய ஆத்தா கலவது. இன்னைக்கு நம்ம மேல பழி போடுறோம். இன்னொரு விஷயம் சொல்லவா? காந்தி சொன்னார், நாட்டை பிரிக்க வேண்டாம். 39ல நாட்டை பிரிக்க வேண்டாம், நாம வேணா நாட்டை ஒன்னா வச்சு முகமது அலி ஜின்னா அவர்களை நாம வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுவோம் என்று பேசுகிறார் மவுண்ட் பேட்டனோடு. இது வரலாறு. ஏன் காந்தியை கொல்றான் தெரியுமா? ஏ ராம் என்று சொன்ன காந்தியை, ஏ ராம் என்று சொன்ன இன்னொரு காவி கொல்றானா? காந்தி இந்தியாவை இந்து தேசமாக மாற்ற மாட்டோம். இது இந்தியா, இது ஜனநாயக நாடு, இது இஸ்லாமியர்களுடைய தாய் நாடு என்று சொன்னவர் காந்தி. அதனால காந்தியை கொல்றான். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம காந்தியை கொண்டுட்டு என்ன சொல்றான்? கோட்சேவுக்கு கோயில் கட்டுவோம். இந்த பக்கம், இந்த பக்கம் நம்ம அம்மா ஒண்ணு உமா ஆனந்தா வாயை திறந்து அடிச்சு விடுது அந்த அம்மா. இந்த பக்கம் கோட்சே காந்தியை கொன்னா என்ன தப்பு அப்படின்னு பிஜேபி காரன் கேட்பான். இந்த பக்கம் காந்திக்கு பூ வளைய வைப்பான். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற நாடாரின மக்களை தெளிவா திட்டம் போட்டு உள்ள வச்சுட்டு அவங்கள வச்சு ஏதாவது பண்ணலாம் ட்ரை பண்றான். வரலாறு முக்கியம். கர்ம வீரர் காமராஜரை கொலை செய்ய முயன்ற கூட்டம் ஒரு நூல்ல தப்பிச்சாரு. காமராஜர் என்ன பண்ணாரு? பத்திரிகையாளருக்கு முன்னாடி லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. பாராளுமன்றத்தில் கேட்கிறாங்க, பசுவதை தடுப்பு சட்டம், பசு பாதுகாப்பு சட்டம் எங்களை கொண்டு வரணும் கேட்கிறார். இப்ப லால் பகதூர் சாஸ்திரி சொல்லுகிறார், இதை நான் கொண்டு வர முடியாது, எங்க அகில இந்திய தலைவர் காமராஜரை கேளுங்கன்றார். பத்திரிகையாளர் போய் காமராஜரை கேட்கிறான், ஐயா பசு பாதுகாப்பு, ஏய் போங்கடா வேலையை பார்த்துட்டு. அவன் உட்கார இடம் இல்லாம, துண்ண சோறு இல்லாம, இடுப்புக்கு துணி இல்லாம தெருவில் நிக்கிறான். அவனை பாதுகாப்பதும் உயர்த்தி விடுவதும் தான் எங்க லட்சியமே ஒழிய இந்த பசுமாடு இதெல்லாம் காப்பாத்துறது எங்களுக்கு வேலை இல்லை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார். அதுதான் ரொம்ப முக்கியம். RSS உடைய வரலாறு, RSS உடைய சதி, RSS உடைய உள்வேலை எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் கிளம்பலாம், RSS உடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னார். இதுக்குதான் கடுப்பாயி அந்த காலத்துல அண்டாதிருக்கானுங்க. டெல்லி வீதிகள்ல போய் கடைகளை, இஸ்லாமிய கிறிஸ்தவருடைய கடைகளை அடிச்சு நொறுக்கி அங்க கிடைக்கிற எல்லாத்தையும் சூறையாடி கடைசியா ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவருடைய வீட்டுக்கு போறார். அவர் உள்ள மதிய உணவு சாப்பிட வந்தவர் அடுப்படைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. வெளியே தீ வச்சுட்டான், வீடு பத்தி எரியுது, காமராஜர் உள்ள மாட்டிக்கிட்டாரு. அப்ப
காமராஜர் தெளிவா ஒரு விஷயம் சொன்னாரு. நான் போய் ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட பேசுறேன். அப்ப சமையல் செஞ்சுட்டு இருந்த அண்ணா சொன்னாராம், ஐயா ஆர்எஸ்எஸ் காரர்கள் பேசி புரிய வைக்கிற அளவுக்கு மூளை இருக்கிறவ இல்லையா, எனவே நீங்கள் பத்திரமா வீட்டுக்குள்ள இருங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஐயா காமராஜரை கட்டி பிடிச்சு ஒரு அறையில போட்டு வச்சதுனாலதான் இன்றைக்கு காமராஜர் உயிரோட இருந்தார். இதான் ஆர்எஸ்எஸ் வரலாறு. இந்த வரலாற்றை திருச்சுதான் அவன் சொல்றான். அண்ணா சொல்றாரு, நேதாஜியை கொல்ல பார்த்தது இஸ்லாமியர்கள். அர்ஜுன் சம்பத் இவ்வளவு அயோக்கியத்தனம். அமெரிக்காவில போய் ஒரு சாமியார்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருந்த கும்பல், சாமி சாமி நான் முஸ்லீம்கள் கூட இருக்கேன் சாமி, நீங்க எனக்கு வீடு கொடுங்க சாமின்னு அமெரிக்காவில போய் ஒரு பார்ப்பன சாமியார்கிட்ட காலில் விழுந்து பிச்சை எடுத்து வீடு வாங்கின அர்ஜுன் சம்பத்துகளுக்கு எல்லாம் நம்முடைய போராட்ட வரலாறு, ரத்தம் சிந்திய வரலாறு ஒருபோதும் புரியாது. அத சொல்றாங்க. என்ன சொல்றாரு? நேதாஜியை கொலை செய்ய பார்த்தது இஸ்லாமியர்கள். வரலாற்றை திரிக்கிறான். ரொம்ப கவனமா நம்ம நிக்கணும். அப்பதான் நம்ம பேசணும். இன்னும் சொல்ல போனால் நேதாஜியை காப்பாற்றியது மட்டுமில்ல, நேதாஜியின் ஐஎன்ஏ என்கிற படைக்காக பல லட்சம் ரூபாய் சொத்தை இழந்தவர்கள் இஸ்லாமியர்கள், கொடுத்து படையில் நின்றவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனா வரலாற்றை மாத்திரம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை டீ கடையில இருக்கிற இந்துக்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இஸ்லாமியர்கள் கூடி ஒரு போராட்டம் நடத்துறாங்கப்பா, இஸ்லாமியர்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதனால அவங்க போராட்டம் நடத்துறாங்க. இல்ல, அதத்தான் முதல்ல இந்துக்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அண்ணாமலையை பார்த்து ஒருவேளை அப்படி நடக்க வாய்ப்பில்ல. ஒருவேளை அண்ணாமலைய நல்லவனோ அப்படின்னு நம்பிட்டு, அல்லது பிஜேபி காரங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரனா இருந்து உங்க நண்பனா இருந்து உங்க மூளையை கழுவிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, கவனமா இருங்க தோழர்களே. ஏன் இந்துக்களுக்கு சொல்றேன் தெரியுங்களா? எங்க அம்மா இந்து, என் சர்டிபிகேட்ல இருக்கிறது இந்து. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இந்த நாட்டில் இந்துக்களுக்கு என்ன செய்தது? ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் அரசியலுக்கே போக தயாரா இருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லட்டும், இந்துக்களுக்கு என்ன நல்லது செஞ்சாங்க? படிப்பை கெடுத்தான். உங்களை மருத்துவர் ஆக முடியாது, நாளைக்கு பிஏ படிக்கிறதுக்கு தேசிய அளவில் பரீட்சை எழுதணும். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வெள்ளக்காரன் காலத்துல கொடுத்தான். தலித்துகளுக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் வெள்ளக்காரன் காலத்துல போஸ்ட் பப்ளிக் ஸ்காலர்ஷிப் கொடுத்தான். அதை உடைச்சு முடிச்சிட்டான். படிப்பை முடிச்சான். போன வாரம், போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டி போட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுல என்ன தெரியுமா தகவல் வந்துச்சு? தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகள்ல உயர் பதவிகள்ல, முடிவெடுக்கக்கூடிய உயர் பதவிகள்ல எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்க, குறிப்பா எத்தனை பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு இந்து தான், ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தான் இருக்கிறார். மற்றவங்களே யாருப்பா? பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். புரிஞ்சுக்கோங்க. இங்க மண்ணுல வேலை செஞ்சு, மழையில வேலை செஞ்சு, இங்க வெயில்ல காஞ்சு போய் நீங்க மண்ணோட அல்லாடிட்டு இருக்கீங்க. ஆனா இந்துன்ற பேர்ல, இந்துன்ற போர்வையில இந்த நாட்டின் வளங்களை அதானி கம்பெனி கொடுத்துட்டு இந்துக்களை ரோட்ல நிக்க வச்சிருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே, புரிஞ்சுக்கணும். இந்துக்களை ரோட்ல நிக்க வச்சிருக்க. நான் என்ன கேட்கிறேன், இதே ஊர்லங்க 2 பொம்பளை பிள்ளைகளை ரோட்ல நின்று விசில் அடிச்சு ஏதாவது ஒரு பையன் கேலி பண்ணா நாம பார்த்து சும்மா விட்டுருவோமா? நம்ம பார்த்து சும்மா விடுவோமா? என்னடா தம்பி அப்படின்னு மிரட்டுவோம். ஓவர பண்ணா 2 அறை விட்டு ஓட விடுவோம் இல்லையா? நம்ம தெருவுல 2 பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசுறதுக்கு அஞ்சக்கூடிய ஒரு நாகரிகமான சமூகத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கோம். பெண்கள் மீது கை வச்சா சமூகம் காரி துப்பும் என்கிற நாகரிகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆனா அண்ணாமலை சொல்றாரு, தமிழ்நாடு வளரணும்னா எங்க கிட்ட சீட்டை கொடுத்துருங்க, நாட்டை கொடுத்துருங்க, தமிழ்நாடு வளர்த்தி விட்டுறோம். 17 மாநிலத்தை நீ வளர்த்த லட்சணம் தெரியாது. அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பெண்களை அவமானப்படுத்துறது மட்டும் இல்ல, முகாம்களில் இருக்கிற பெண்களுக்கு உணவு இல்லை, வச்சுக்கிற நாப்கின் இல்லை, கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, டாய்லெட் போக இடம் இல்ல. இது எதுவுமே இல்லாம வேடிக்கை பார்க்கிறது பிஜேபி அரசு. இதை என்ஜிஓக்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அவன் திட்டம் எல்லாம் பலமா இருக்கு. நாம கவனமா கையில் வைக்கணும். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் சமணர்களும் பௌத்தர்கள் எல்லாருமே ஒன்னா நிக்கணும், ஓரணியா நிக்கணும்.
இஸ்லாமிய பெண்களுக்கு விடுதலை, முத்தலாக். நான் தான் அந்த சட்டத்தின் மூலமா அந்த பெண்களுக்கு நீதி வழங்கினேன். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா மக்களுக்கு இது தெரிய வேணாமா? இஸ்லாமிய பெண்களுக்கு நீ ஒரு சட்டத்தை ஏற்றினே, அதுல அவங்களுக்கு ஜீவனாம்சம் பத்தி பேசுனியா? ஒரு சிவில் சட்டத்தை கொண்டு வந்து 3 வருஷம் புருஷமாரெல்லாம் பிடிச்சு நான் ஜெயில போடுவேன்னு சொல்றியே, இது எவ்வளவு அயோக்கியத்தனம்! இஸ்லாமிய குடும்பங்களை சிதைத்து காலி பண்ணி ஒன்றியமாக்குறதுக்கான வேலை தானே இது. இதை வெக்கமில்லாம மார்க்கெட்டி ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. இதுல நமக்கு சிவில் சட்டமா எதுவுமே பண்ண முடியாது. சிவில் சட்டம்னா இங்க இருக்கிறவங்க இஸ்லாமியர்களுக்கு சட்டமா, அது இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை வருதா, அதனால இஸ்லாமியர்கள் எதுக்குறாங்களா நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற இந்துக்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், சிவில் சட்டத்தால நம்ம அம்மனமாய் தெருவில் நிக்க போறோம். ஏன் தெரியுமா? எங்க ஊர்ல தாலி கட்டிக்கிற பெண்கள் இருப்பாங்க. இந்துல தாலி கட்டிக்கிற பெண்கள் இந்து சமூகத்துல இருப்பாங்க. எங்க அம்மா தான், எங்க ஆத்தா, எங்க அம்மாவுடைய அம்மா தாலி கட்டினதே கிடையாது. ஏன்னா எங்க சமூகத்துல தாலின்னு ஒண்ணே கிடையாது. இப்ப இருக்கிற பிள்ளைய கட்டிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா தாலியே கட்டாம கை தட்டி கருப்பு கயிறை கட்டிக்கிட்டு அதுதான் கல்யாணம் நினைக்கிறோம். நாங்களும் இந்துதான், தாலி கட்டிக்கிறோம் இந்துதான். வெறும் பூமாலை போட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற பழங்குடி இந்துதான். இப்ப நீங்க என்ன சட்டத்தை மாத்த போறீங்க? இன்னொன்னு சொல்லவா? மான மச்சான கட்டுனா சட்டப்படி செல்லாது. இந்து சட்டம் சொல்லுது, மாமனையோ மாமன் பிள்ளையோ கட்டினா சட்டப்படி செல்லாதுங்க. சட்டப்படி கட்டக்கூடாது மாமனை. ஆனா எங்க ஊர்ல மாமனை தான் கட்டுவாங்க. எங்க ஊர்ல மாமன் பிள்ளைய கட்டுவோம். என்ன பண்ண போற? அப்ப இந்துக்கள் கவனமாயிரு. உன்னுடைய ஐடென்டிட்டி, உன்னுடைய அடையாளம், உன்னுடைய சடங்கு, உன்னுடைய மரபு, உன்னுடைய எல்லாத்தையும் உடைச்சிட்டு பார்ப்பன அதிகாரத்தை, பார்ப்பன சடங்கை புதிய அப்படியே எல்லாருக்குமான பொதுவான சிவில் கோட் என்ற பேர்ல கொண்டு வந்து தலையில கொட்ட போறான். மிகப்பெரிய வன்முறை இந்த இந்தியாவுக்குள் கட்டவிழ்த்து வரதா அது சிவில் கோட்ல வரதா, காமன் சிவில் கோட்ல வரதா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை இல்லை. இந்துக்கள் அடையாளத்தை இழந்து பார்ப்பனருடைய அடையாளத்தை தோல்ல சுமந்துக்கிட்டு போக வேண்டிய அவலமான வேலையில இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறோம். கல்வி மறுக்கப்பட்டு இருக்கிறது. நான் ஏன் இந்துன்னு சொல்றேன் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா அண்ணாமலை குரூப் எப்படியாவது உள்ள போயிருவாங்க. அவன் ஏதாவது ஒரு புதுக்கதையை தயார் பண்ணி சொல்லுவான். உண்மையை உறக்க சொல்ல நம்மளால முடியல, பொய்யை உறக்க சொல்லுகிற கும்பலாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்க டார்கெட் என்ன? நம்முடைய பேரை வைக்கிறான், இந்துன்ற பேர்ல அடிக்கிறான், இந்துன்ற பேர்ல சுடுறான், இந்துன்ற பேர்ல குழந்தையை தூக்கிட்டு போய் பாலியல் வல்லுறவு செய்யறான், இந்துன்ற பேர்ல 18 வயது குழந்தையை ரேப் பண்றான். இந்து ஆனா தலித்துகள் கோயிலுக்குள்ள போனதுனால பொது வெளியில அம்மனமாக்கி 400 பேர் இன்னும் சுத்தி பாக்குறான். தலித் இந்து அந்த பெண்ணை பொது வெளியில 4 பேர் ரேப் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து விக்கிறான் 120 ரூபாய்க்கு. அதுக்கு பேர் லோக்கல் சிடி. இது விற்கப்படுறது குஜராத்ல. ஜாவ மாடலா? நான் இன்னொன்னு சொல்றேன், தலித்துகளை இந்து தலித்துகளை என்ன பண்ண? ஒரு பச்சை பிள்ளை சுண்டல் வாங்க கோயிலுக்குள்ள போயிடுச்சு. அது தெரியாது இந்த கோயில் குளம் ஆச்சாரம் சாதி மதம் ஒரு மண்ணு தெரியாது. சுண்டல் வாங்க போச்சு அந்த குழந்தை. என்ன பண்ணீங்க? அந்த பிள்ளை உட்கார இடத்துல சூடு வச்சு அந்த குழந்தைய தெருவில் தூக்கி எறிஞ்சிங்க. 17 வயது தலித்து பையன் ஒரு குழந்தை. நான் அப்படிதானே கோயிலுக்குள்ள போவேன், நானும் சாமி கும்பிடுவேண்டா, என் வழிபாட்டு உரிமை எனக்கு முக்கியம்டா அப்படின்னு 17 வயசு குழந்தை போறான். மறுநாள் துப்பாக்கி எடுத்து போய் சுடுற. அவன் இந்து இல்லையா? ஒரு தலித்து பெண்ணை நடு ரோட்ல கட்டி வச்சு சேவிங் ரேசரை வச்சு தலைய மொழிக்கிற, தலைய சேவ் பண்ற, மொட்டை எடுத்து வர்ற, கேட்டா எங்க தெருவுக்குள்ள வந்துட்டா செருப்பு போட்டு வந்துட்டான்ற. என்ன நடக்குது இங்க இந்துக்களுக்கு? இந்துக்கள் பிள்ளை படிக்க கூடாது, இந்துக்கள் பிள்ளை மேல வரக்கூடாது, இந்துக்கள் தலித்துகள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, எல்லா இந்துக்களும் கோயில்ல பூசாரி ஆகக்கூடாது. என்ன அர்த்தம் மாதிரி இந்த மோடி? இந்த கும்பலால் இந்துக்களுக்கு என்ன நன்மை நடந்தது சொல்லுங்க? இஸ்லாமியர்கள் படிக்க முடியல, இஸ்லாமியர் பிரியாணி சட்டி தட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை தான், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. அலீம் புகாரி சொன்ன முக்கியமான விஷயம், கல்விதான் அதிகாரத்தை நோக்கி இட்டு செல்லும். அதிகாரத்தை கைப்பற்றாத இனம் அடிமையா இருக்கும். நம்ம அதிகாரத்தை கைப்பற்றுவோம், அதுதான் சரி. ஆனா யாரோட போய் கைப்பற்றோம்? இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் பிரியாணி விற்கிறாங்கன்னா அங்க என்ன நடக்குது? அவர் ரோட்ல செருப்பு கடை வச்சு செருப்பு தைச்சிட்டு இருக்காப்ல. இன்னொருத்தர அங்க உட்காந்து காய் வித்துட்டு இருக்கு அந்த அம்மா, மூக்கம்மா நாக்காயின்னு. அப்ப புரிஞ்சுக்கோங்க, நாம சேர்ந்து கை பிடிச்சுக்கணும்.
இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாரும் ஒன்னா கையப்பிடிக்கணும். நமக்கு எதிராக இந்த நாட்டை நாசப்படுத்தி வெறும் 25 பேருக்கு பல ஆயிரம் பல லட்சம் கோடி சொத்தை திரட்டி கொடுத்திருக்கிற மோடிகளுக்கு 2024 பாடம் கற்பிக்கணும். ஏன் கற்பிக்கணும்? ஏன் பாடம் கற்பிக்கணும்? ஏன்னா அடுத்து ஒரு தடவை மோடி வந்தான்னு வச்சுக்கோங்க, சாரி மோடி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் தெரியுமா? நீங்களும் நானும் தெருவில் நடக்க முடியாது. துப்பாக்கிகள் குறிவைக்கப்படும், தலைக்கு மேல கத்தி தொங்கும். அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெண்டுமே 3-4 வருஷமா ஜெயிலுக்குள்ள போட்டவன். நம்மளெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்காம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அப்ப என்ன பண்ண போறோம்? உன் பிள்ளைக்கு படிப்பு கிடைக்காது, வேலை கிடைக்காது, இடஒதுக்கீடு இருக்காது, அடுத்து தேர்தலே இருக்காது. இப்ப தேர்தல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஐயா அதிபராயிருவாரு, அவர் சொல்றதான் சட்டம். இப்படி நாட்டை நாசகரமாக்குகிற சக்திகளிடமிருந்து நாம் நாட்டை காப்பாற்ற வேண்டும் தோழர்களே. ஒரே ஒரு குறும்படம் சமீபத்தில் பார்த்தேன். ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்க, அது போர் சூழலில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த வாத்தியாரு கணக்கு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. 2 2 4 தானே, அந்த வாத்தியார் 5ன்னு சொல்லி கொடுக்கிறாரு. ஆணவத்தோட இருக்காரு. குழந்தைகள் சொல்றாங்க, இல்லங்கயா 2 2 4 5 கிடையாது அப்படின்றாங்க. உடனே அவர் கோவம் வருது. பக்கத்துல படிக்கிற நல்லா படிக்கிற பசங்களை கூட்டு வர சொல்லிட்டு இருந்தா இப்ப சொல்ற 5 5 சரி 2 2 5 நல்லா படிக்கிற பக்கத்து கிளாஸ்காரனும் 5ன்றான். இப்ப 2 2 4 கிடையாது 5. இப்ப வகுப்பு கேள்வி கேட்குது. ஒரு பையன் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறான். அவன் நம்மள மாதிரி, ஐயா 2 2 4 தான், அது நீங்க ஓட்டாலும் நான் போட்டாலும் பெருக்குனாலும் கூட்டினாலும் 2 2 4 தான் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அடுத்த சீனு பிளாக் போர்ட்ல ரத்தம் தெரிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? சுட்டுட்டாங்கன்னு அர்த்தம். ரத்தம் தெரிக்குது பிளாக் போர்ட்ல. அதுக்கப்புறம் வாத்தியார் பிள்ளைங்களை பார்த்து, மரியாதை உனக்கு அப்படிதான், உன் மேல எல்லா சட்டத்தையும் ஏவுவேன், நீ அமைதியா இருக்கணும், அடங்கி நடக்கணும், உனக்கு தெருவில் நடக்க மாட்டேன், நீ அமைதியா இருக்கணும், நீ அமைதியா இருக்கிறது மட்டும்தான் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு நம்மள மிரட்டுறாங்களே, அது முதல்ல கிளாஸ மிரட்டுறாரு. இங்க பாரு 2 2 5 எல்லாம் எழுது அப்படின்னு வாத்தியார் கட்டளையிட குழந்தைங்க எல்லாம் பயத்துல அச்சத்துல 2 2 5ன்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. கடைசியில ஒரு பையன் 2 2 4ன்னு எழுதுறான், சாரி 5ன்னு எழுதுறான். அவனும் பயப்படுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த சின்ன பையன் 2 2 5 கிடையாது, அது எந்த அதிகாரம் சொன்னாலும் 2 2 4 தான் அப்படின்னு 5 அடிச்சுட்டு 4 போடுறான். இந்த அதிகாரம் உங்களை மிரட்டும், இந்த அதிகாரம் உங்களை பணிய வைக்கும், இந்த அதிகாரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வழி நடத்தும். ஆனால் எத்தனை கோடி பேர் பணிந்தாலும் எங்கேயோ சில பேர் அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிற ஆயுதமான அறிவாயுதத்தை கையில் வைத்திருப்பார்கள். அது நீங்களும் நானும் தான். மோடி என்கிற அதிகாரத்தை எதிர்ப்போம். நீங்க உங்க மாயாஜாலத்துக்கு அஞ்ச மாட்டோம், அதிகாரத்திற்கு பயப்பட மாட்டோம். உயிரை கொடுத்து இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, ஜனநாயகத்தை பாதுகாப்போம். என்ன விலை கொடுத்தும் பாதுகாப்போம். நன்றி.